பொண்ணு தூங்கும்போது கூட மேக்கப்போட தான் இருப்பா. ஈவன் இவளோட ஹஸ்பண்ட் கூட இவள மேக்கப் இல்லாம பார்த்ததே இல்ல. அப்படி ஒரு நாள் நைட்டு இந்த பொண்ணு ரூம்ல மேக்கப்பை கலைச்சிட்டு இருக்கா. சடனா இவளோட ஹஸ்பண்ட் ரூமுக்குள்ள வந்துடுவா. மேக்கப் இல்லாம இருக்கிறன்னு இந்த பொண்ணு பேனிக் ஆகுறா. இவளோட ஹஸ்பண்ட் நீ மேக்கப் இல்லாம அழகா தான் இருக்கிறேன்னு சொன்னாலும் அதை இந்த பொண்ணால ஏத்துக்க முடியல. ஆக்சுவலா இந்த பொண்ணு இவனோட உண்மையான ஒய்ஃபே கிடையாது. 2 வருஷத்துக்கு முன்னாடி இவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் இவனை விட்டுட்டு கரியருக்காக வேற கண்ட்ரிக்கு போறதா இருந்துச்சு. அந்த கேப்ல இவன் வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக பிளான் பண்ணி இவள மாதிரியே இருக்கிற ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணி அவனோட கேர்ள் ஃப்ரெண்டா நடிக்க வச்சிருக்கா. பொண்ணு பிளான் போட்ட மாதிரியே அந்த ஐடியாவும் ஒர்க் ஆகுது. 2 வருஷம் கழிச்சு அந்த பொண்ணு தன்னோட கரியர் நல்லா பில்ட் பண்ணிக்கிட்டு அதே ஊருக்கு ரிட்டர்ன் ஆகுறா. இந்த மாதிரியே 2 வருஷம் அவன் கிட்ட ஆக்ட் பண்ணதுக்காக உனக்கு சேர வேண்டிய சேலரி இவ்வளவுதான் சொல்லி ஒரு செக்க கொடுக்குறா. இந்த பொண்ணு அந்த பணத்தை வாங்கிக்காம அவனை உண்மையிலே லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டு என்னால விட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டா. அடுத்த நாள் அந்த பொண்ணு கிட்ட இருந்து இவனுக்கு காலும் வருது. இங்க திரும்ப வந்துட்டேன், உனக்காக ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்க, அதுல நீ கண்டிப்பா வரணும்னு இன்வைட் பண்றா. அவன் இக்னோர் பண்ணிட்டு தன்னோட ஒய்ஃபை கூட்டிட்டு ஜுவல்லரி ஷாப்புக்கு போயிருக்காங்க. இவளுக்காக ஒரு நெக்லஸ் வாங்கினது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா ஒரு நெக்லஸையும் பேக் பண்ண சொல்றேன். இந்த பொண்ணு கூட வாழ போறானா இல்ல அந்த ஃபர்ஸ்ட் லவ் கிட்ட திரும்பி போக போறானு ஃபுல் ஸ்டோரியை தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.